வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு இருக்கிறதுலையே நிறைய ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா பாத்திரம் விளக்குறது தான். நம்ம வந்துட்டு துணி துவைச்சிடலாம், சமைச்சிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாத்திரம் குமிஞ்சு கிடக்கும் போது தான் நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். நம்ம மோஸ்ட்லி அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரு இல்லாட்டி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த நெட்டட் டைப் மாறி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பால் பாத்திரம் அதாவது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் தேய்க்கிறதுக்காக தான் ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு போவோம். அப்போது சமயத்தில் பாத்திரம் ஸ்க்ராச்சஸ் விழும், எல்லாமே இருக்கும். ரெண்டாவது அந்த க்ரீன் ஸ்க்ரப்பரையும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லையும் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது அந்த இதெல்லாம் போய் அதில் டெபாசிட் ஆகிக்கும். நம்ம க்ளீன் பண்ணாலும் சுத்தமாக போகாது. பட் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சாஃப்டாக தேய்க்கும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிசுக்கு எல்லாமே போயிடுது. பாத்திரம் விளக்கி முடித்தோன்னா கழுவி வச்சோம் அப்படின்னா புதுசு மாதிரி ஆகிடுது ஸ்க்ரப்பர். ஸோ அதுக்கு தான் உங்களோட ஷேர் பண்ணேன். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு சில கடைகளில் 10 பீசஸ் 65, 68 இருக்குது. ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் 99 ரூபா அப்படி போட்டிருக்கிறாங்க. இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். 30 பீசஸ் 39 ரூபா. அது எனக்கு டெலிவரி கைக்கு கிடைக்கிற வரைக்குமே குவாலிட்டி எப்படி இருக்குதோ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு யோசித்தேன். பட் ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.